அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். வரை நிறை பொது இடை வளர் திரு நடம் புரி பரம சித்தானந்த பதி பரம் சுடரே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். வரங்கள் நிறைந்த நாண பூரண ஆகாயம் எனும் பொதுவில் வளர்ந்து தெய்வ நடம் புரிகின்ற மேலான சித்தாந்தத்தினுடைய பதியாகிய பரஞ்சுடரே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். வரை நிறை பொது விடை வளர் திரு நடம்புரி பரம சித்தாந்த பதி பரம் சுடரே என்ற அகவல் வரி 1551 1552 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். கடவுள் விளங்கும் இடம் பொதுவா ஒரு தன்மையான ஆன்மாவாகுமா? கடவுள் ஒருவரே அல்லாது பலர் அல்லர் என்பதை நன்கு அறிந்து மாறாது உளம் கொண்டிருத்தல் வேண்டும். உலகில் கடவுள் விளங்கும் ஆலயம் என்னும் பொதுவே எண்ணிலடங்காததாய் தோற்றுகின்றன. அப்படி உள்ள ஆன்மாக்கள் தோறும் தனித்தனியே இருந்து ஆட்சி புரிகின்ற கடவுள் பலவாக அல்லவா இருக்க வேண்டும் என எண்ணம் இடுகின்றனர் பலர். உண்மை அப்படி அல்ல. ஒன்றான கடவுள்தான் எனினும் அருளால் எங்கும் பூரணமாய் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் ஒரு ஆன்மாவில் அனுபவப்படுவது பூரணமாக விளங்கும். ஆதலின் அனுபவத்தில் கடவுளும் அது விளங்கும் ஆன்மாவும் ஒன்றாக கொள்ளப்படும். இந்த அனுபவிக்கும் தானே எங்கும் இருப்பதாய் விளங்கும் அல அறியா நிலை இதுவா. முன் பரம வேதாந்த பரம் சுடர் எனப்பட்டது. இங்கு பரம் சித்தாந்த பதி பரச்சுடர் எனப்படுகிறது. வேதாந்தம் பரபிரம்மத்தை ஆன்மாவோடு அத்விதமாக கொண்டு கூறுகின்றது. இந்த ஆன்மா கடவுள் என்கின்றதா? இது பரிபவிக்கப்படுவதில் இன்றி அனுபவம் அல்லவா? இதற்கு அருட்சேர்க்கை ஏற்பட்டு அருட்பெரும் ஜோதியே கடவுள் என்றும் அதுவே அணுத்துவமாய் விளங்கும் நிலை ஆன்மா என்றும் கொள்ளுதல்தான் அனுபவமாகும். இதனால் அந்த வேதாந்தத்திற்கு முன் அடையாக பர என்ற சொல் இணைக்கப்பட்டு உள்ளது. இதனால் அது சுத்த வேதமாகி விளங்கும் சுத்தம் என்பதை அருளை சுட்டுவது. ஆகையால் அருளால் வேதாந்த முடிவை கண்டிடல் வேண்டும் என்பது குறிப்பு. இதேபோல சுத்த சித்தாந்தத்தால் பதியை பர சுடர் அனுபவத்தில் குறிக்கப்பட்டது. சித்தாந்தத்தில் பதியோடு ஐக்கியப்பட்டு வாழும் அனுபவம் கிடைப்பதில்லை. மறைவே முடிவாகும். அந்த சித்தாந்திகளுக்கு வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும்
மேவும் பொது நடம் நான் காணல் வேண்டும். தற் போதனை சுடுவாய் தோழி, துட்டு நெறி கெடுவாய் தோழி என்ற திருவருப்பா பாடலின் மூலம் தற்போதத்தை அருளால் சுட்டு எரித்துவிட்டு அருட்பொதுவில் நடனமாடும் பதி அனுபவம் பெறவே தன் மன தோழியை அறிவுறுத்தி அழைத்து கொள்கிறார் வள்ளல் பெருமான். இதனால் ஏற்படுவதுதான் வேதாந்த சித்தாந்தங்களின் முடிந்த குறிக்கோளை எய்து அருளோடு வாழ முடிக்கின்றோம். இந்த அருட்பொது வரம் நிறை பொது எனப்பட்டுள்ளது. திருவருளை இப்பொது வாழ்வு சித்திப்பது உண்மை. இவன் வாழ்வோரை வருவோரை வருக என வரவேற்று வாழ்க என வரம் அருளி வாழ்விக்கின்றது நம்மளுடைய அருட்பரம் சுடர் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இந்த அகவல் வரியின் மூலம் உண்மையான மெய்ப்பொருள் ஞானத்தை அடைவதற்கு ஞான பூரண ஆகாயம் என்னும் பொதுவிலே வளர்ந்து தெய்வ நடம் புரிகின்ற மேலான சித்தாந்தத்தின் பதியாகிய பரம் சுடரே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடல் வரை நிறை பொது விடை வளர் திரை நடம்புரி பரம சித்தாந்த பதி பரம் சுடரே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. வரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பூரணமான இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் அடையக்கூடிய நிலையில வேதாந்தமும் சித்தாந்தமும் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தயவால் நமக்கு கிடைக்குது. ஆகவே அதை உணர வேண்டும். மூச்சை கவனி, பேச்சை குறை. நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவ காற்றை உணர்ந்து கொண்டு நம் உடம்பிலே ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என்று பாடிய திருமூல சித்தருடைய பாடலுக்கு ஏற்ப உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்பை வளர்த்தால் உடம்பை வளர்க்கணும்னா உயிர் வளர்க்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் உயிர் காற்றை வளர்க்க வேண்டும். அப்போ அந்த உயிர் காற்று திண்ணமாக நிலையாக இருந்தால்தான் அந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு சம்பவிக்கும். எல்லாரும் அறிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை தெரிந்தால்தான் நமக்கு புரியும் இது என்ன. அதனால்தான் வள்ளல் பெருமான் ஒரு அற்புதமான அகவல் வரியில், அகவல் வரி கூட சொல்ல முடியாது, சத்திய அறிவிப்பு இந்த அகவல் வரியில் சொல்கிறார் இல்லையா. அதற்கு அவர் பாடக்கூடிய ஒரு அற்புதமான சத்திய அறிவிப்பு பாடலில் 2வது பாடலில் தனி தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகலத்தீர் கேன்மீன் இனித நறுங்கனி போன்ற என் உள்ளம் தித்திக்க இன்னு மதம் அழித்து என்னை ஏழுலகம் போற்ற மனித உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபம் கொடுத்தே கனித்த சிவானந்தம் எனும் பெரும் போகம் தனிலே கலித்திட வைத்திருக்கின்ற காலையும் இங்கிதுவே, கலித்திட வைத்திருக்கின்ற காலையும் இங்கெதுவேன்னு வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்தில் இப்போ ஐக்கியமானாருங்களே அந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவருப்பா பாடல். அதில் சத்திய அறிவிப்பா அறிக்கிறார். இந்த தனி தலைமைப்பதி என் இறைவன் வருகின்ற நேரம் இது உண்மை சத்தியங்கான் இதில். அப்போ அதை கேட்கும்போது காணகரக்கூடிய இந்த சகலத்தீர் கேன்மீன்றார். அப்போ இனித்த அந்த கனி மாதிரி என்னை உள்ளம் தித்திக்குது.
தித்திப்பா அப்படி பூரிப்பா இறைவன் உள்ளே நம் உடலிலே இறங்குவதை பார்க்க போது தித்திக்குன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ என் உடம்பு இன்னமுதம் அளித்தென்ன, அமுதம் அந்த 7 உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக வள்ளல் பெருமானை இறைவன் பண்ணியிருக்கிறார்ன்றதை வள்ளல் பெருமானை சொல்றார். மனித உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி, சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் சுத்த வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை கொடுத்து மன்னிய சித்தெல்லாம் செய்ய வல்லபம் கொடுத்தே கணித்த சிவானந்தம், அந்த இறைவனுடைய ஆனந்தம் சிவானந்தம், அந்த பெரும்போகம் தன்னிலே கழித்திட வைத்திருக்கின்ற காலை இங்கு இதுவே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த திருவருப்பா பாடல் உண்மையை சொல்லுது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்திலே தைப்பூசத்தன்று 30/1/1874 சித்தி வளாகத்திலே அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து பிரபஞ்சமாக மாறக்கூடிய நிலை, அந்த ஞானபூரண ஆகாயம் என்னும் பொதுவெளியிலே வளர்ந்து தெய்வம் நடம்புரிகின்ற மேலான சித்தாந்தத்தின் பதிவாகிய பரம்சுடரேன்னு தான் இந்த அகவல் வரியில பாடுறார். ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்வோம் அல்லது விடுப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நேற்றுக்கு ஒரு திருமண நிகழ்ச்சினா அனுபவத்தோடு சொல்வது தான் உண்மை. புற சொத்து வைத்திருக்கிறார்கள், பெரிய நிலையை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இரக்கம் இருக்கா, தயமம் இருக்கா, பசிப்பாடு தீர்க்கக்கூடிய உணவெல்லாம் நல்லா அற்புதமாக இருந்தது. ஆனால் அந்த திருமணத்திலே ஒரு புற இன்பத்தையும் காட்டக்கூடிய நிகழ்வதாகத்தான் இருந்ததை கண்டு வந்தவர்கள் எல்லாம் வாழ்த்துவதை கண்டு பிரமாதத்தை கண்டு பிரமிக்கிறார்கள். பிரம்மாண்டமா என்ன போக போகுது, எங்கே போக போகுதுன்னு தெரியல. பிறந்த மண்ணிலே கிடைக்காத வாய்ப்பு வேறொரு மண்ணிலே தேடி அடம்பலம், அந்த உள்ளூர் சரக்கு தான் விலை போகாதுன்னுவாங்க. அதேமாதிரி ஒருவன் தான் பிறந்த வாழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி கொடை காட்டினால்தான் அவன் சாதனையாளர். வேறு இடத்துல போய் தன்னுடைய பலத்தை காட்டுறவன் சாதனையாளராக முடியாது. சமூகத்தின் பாதையிலே போகிறவன் சாதாரண மனிதன், சமூகத்தை தன் பாதையிலே திருப்புவன் சாதனை மனிதன். அந்த சாதனை மனிதன் தான் திரு அருள் பிரகாஷ் வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியே சரணம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏற்று இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூடி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.